எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி மாதம் ஆன்மீக சிறப்பு, அப்புறம் அம்மன் எதுக்கு கூழ் ஊற்றுறோம், அம்மனுக்கு பாயசம் படைக்கிறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆடி மாதங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம், அதெல்லாம் ஆரம்பம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது தேவர்களின் இரவு பொழுது ஆரம்பம், சாயங்காலம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் ஆடி மாதம் காய்கறிகள் தவிர்க்கப்பட வேண்டியது மாதம். ஆடி மாதத்தில் காய்கறிகள் சேர்க்க மாட்டாங்க பொதுவாக. இந்த காய்கறிகளுக்கு பதிலாக பருப்பு வகைகள் தான் சேர்ப்பாங்க. பருப்பு வகைகள், அப்புறம் மாவு பொருட்கள், இதை தான் அதிகமாக சேர்த்திக்குவாங்க. காய்கறி அதிகமாக சேர்த்த மாட்டாங்க. விவரம் தெரிஞ்சவங்க காய்கறி அவாய்ட் பண்ணுவாங்க, சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாதுர்மாசிய விரதம் 4 மாதம் வருது. ஆடி மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 4 மாதம் சாதுர்மாசிய விரதம். சாதுர்மாசிய விரதத்தில் 4 மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு விரதம் உண்டு. ஒரு உணவுப் பொருட்களை விலக்கிடுவாங்க. அந்த வகையில் ஆடி மாதம் காய்கறிகள் சேர்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அம்மனுக்கு ராகி கூழ் தான் பண்ணுவாங்க. ராகி மாவு பொருள், அதில் தான் கூழ் செஞ்சு படைப்பாங்க. பாயசம் படைப்பாங்க, சக்கரை பொங்கல், இதெல்லாம் செய்வாங்க. கவனித்து பாருங்கள். ஏன்னா அம்மனுக்கு ரொம்ப விருப்பப்பட்டது எதுவோ அதை செஞ்சு படித்தா அம்மனுக்கு குஷியாயிடும். ஆடி மாதம்னா அம்மனுக்கு ரொம்ப உற்சாகமான மாதம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், சிறப்பாக கொண்டாடுவாங்க. அபிஷேகம், சிறப்பான அலங்காரங்கள், அப்புறம் விளக்கு பூஜை நடக்கும். வளையல் சாத்துவாங்க, வர பக்தர்களுக்கு வளையல் கொடுப்பாங்க, மஞ்சள் சரடு கொடுப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப மங்களகரமான பொருட்களாக கொடுத்து பூஜை செய்வாங்க. ரொம்ப விசேஷமானது, ரொம்ப புண்ணியமானது, ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. நான் எப்போவுமே இந்த ஆன்மீக வழிபாடு, கடவுள் கும்பிடுற முறை எல்லாமே நான் மனிதனோட செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி தான் நான் பார்ப்பேன். எல்லாமே நம்ம கடவுளை ஆராதனை பண்ணுறோம். எதுக்காக ஆராதனை பண்ணுறோன்னா, நமக்கு வரம் கொடுக்கணும், நம்ம கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணணும். அதுதான் குறிக்கோள். எந்த கடவுளை நான் வழிபட்டால் நமக்கு நல்லது பண்ணணும், நமக்கு வேண்டியெல்லாம் கொடுக்கணும், நல்லா வச்சுக்கணும். கோரிக்கை இல்லாமல் நான் எந்த பூஜை பண்ணுறது கிடையாது. ஆடி மாதத்தில் அம்மன் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அம்மனுக்கு பிடித்த மாதம் ஆடி மாதம். அந்த சமயத்தில் அம்மனை நம்ம எந்த வரங்கள் வேண்டி பக்தி பூர்வமாக நமஸ்காரம் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக அம்மன் கொடுப்பார். ஏன்னா அம்மன் உற்சாகமாக இருக்கிற மாதம் வச்சு, யாராவது உற்சாகமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கவனித்து பார்த்திங்கன்னா, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் எல்லா பண்டிகைகளும் வரும். எல்லா முக்கியமான பெரிய பண்டிகைகளும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தான் வரும். உத்தராயண புண்ணிய காலத்தில் பண்டிகைகள் கிடையாது, 1-2 இருக்கும், அவ்வளோதான். எல்லா பண்டிகைகளுமே தட்சிணாயன புண்ணிய காலத்தில். அந்த சமயத்தில் ரெஸ்ட்டில் இருக்காங்க, தேவாந்திகள் ரெஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அந்த சமயங்களில் நாம் அவங்கள வைத்து குறிப்பிட்டு எந்த பூஜை பண்ணாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. நான் இந்த கோணத்தில் நான் பார்க்குறேன். மனுஷன் அப்படி தானே. ஒரு கம்பெனின்னா ஒரு முதலாளி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அவர் வேலை செய்கிறவங்களை எல்லாம் வச்சுருந்தா அவங்கள அந்த முதலாளியை அவங்க கடவுளாக தான் பார்ப்பாங்க. எந்த குறையெல்லாம் வச்சுருக்காரு, குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராரு, சலுகைகள்லாம் கொடுக்குறாரு. அந்த கம்பெனிலேருந்து வெளியில் போனால் அந்த மாதிரி சலுகைகள் எங்கேயும் கிடைக்காது, அதை விட்டு போக மாட்டாங்க. அதனால் அவங்கள அந்த முதலாளியை தெய்வமாக நினைக்கிறாங்க. முதலாளி எல்லாமே பார்த்து பண்ணிவிடுவார். எதுவுமே முதலாளிகிட்ட கேட்டு தான் இவங்க வாங்கணுங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்களிலும் கூட அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள்
அதிகாரிகளுக்கெல்லாம் சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முதலாளிகிட்ட. ஏன்னா எதிர்பாராத சிக்கல்கள்லாம் ஃபேமிலியில் வரும், பிரச்சனைகள் இருக்கும். அதை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா முதலாளிகிட்ட சொல்லி பண பிரச்சனையாகட்டும் வேறு எந்த பிரச்சனையாகட்டும் அவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணுவாங்க. அந்த முதலாளிகள் வந்துட்டு அவங்க பிஸியாக இருப்பாங்க, வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது, அவளுக்கு ஏகப்பட்ட சிக்கல்லாம் இருக்கும். அந்த கம்பெனி சம்பந்தத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருக்கும். அதில் டென்ஷன்லேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அவங்கள்ட்ட போய் நம்ம எடுத்தோடனே போய் பேசி நம்ம கோரிக்கைன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட நம்ம கோரிக்கைகளை நமக்கு என்ன தேவையோ அதை சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு நல்ல மூடில் இருக்கணும். நல்ல மூடில் இருந்து சந்தோஷமான மூடில் இருக்கும்போது கேட்டால் நம்ம கோரிக்கை வச்சால் கண்டிப்பாக நடக்கும். அது உதாரணமாக அவருக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மூடில் இருக்குது, அவங்க வீட்டில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது, அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்குது, இல்லை அவர் சின்ன வயசாக இருந்தாலும் அவருக்கு முதலாளிக்கு அது குழந்தை பிறக்குது, ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறக்குதுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வாரிசு உருவாகிருக்கு குடும்பத்தில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது, ஒரு சந்தோஷமான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது முதலாளிகிட்ட கோரிக்கை வச்சா கண்டிப்பாக அது நடக்கும், செஞ்சிடுவார். அவர் சந்தோஷத்தில் இருக்கார், ஏன்னு கேட்க மாட்டார், கொடுத்துருவார், கோரிக்கையை நிறைவேற்றிடுவார். அதாவது இதே தான் அம்மனுக்கு ஆடி மாதம் உற்சாகமான மாதங்கள். அந்த சமயங்களில் அம்மனுக்கு நாம் வேண்டியது விருப்பமானதை படைக்கிறோம். அம்மனுக்கு கூழ் படைத்த விசேஷம், பாயசம் படைத்த விசேஷம், சக்கரை பொங்கல் படைத்த விசேஷம், வளையல் சாத்துறோம், மஞ்சள் சரடு கொடுக்குறோம். அம்மனுக்கு சாத்திட்டு வரவங்களுக்கு மஞ்சள் சரடு கொடுக்குறோம். இதெல்லாமே அம்மனுக்கு பிடிச்சது. இதெல்லாம் செஞ்சு நம்ம மனசு பூர்த்தியாக வேண்டிக்கிட்டால் அம்மன் கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவாள். அம்மன் உற்சாக மூடில் இருக்கிறனால நமக்கு எல்லாத்துக்குமே அனுகிரகம் பண்ணுவாள் கண்டிப்பாக. இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். இதை வந்துட்டு மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, நான் அப்படியே நினைக்கிறேன். அம்மனுக்கு வந்துட்டு நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், மனஸ்பூர்த்தியாக பண்ணுறோம், தெரியும், அம்மனுக்கும் தெரியும். இதில் வந்துட்டு முக்கியமானது ஆடி வெள்ளிக்கிழமை, எல்லா வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷமானது. கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க, சிறப்பு அலங்காரம் பண்ணுவாங்க, வளையல் சேர்த்து வளையல் கொடுப்பாங்க, கூழ் ஊற்றுவாங்க, வரவங்களுக்கு கூழ் கொடுப்பாங்க, பாயசம் பிரசாதம் வச்சு கொடுப்பாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலில் போய் இதில் கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாலே பெரும் பாக்கியம். அதிலே நம்ம குறைகள்லாம் பாதி நிவர்த்தி ஆகிடும். இது ஒன்று ஆடி மாதத்தில் எப்போவுமே நான் வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த தீபஸ்தம்ப பூஜை செய்யணும். தீபஸ்தம்ப பூஜைன்னா விளக்கு பூஜை தான். வீட்லேயோ இல்லை கோயிலையோ செய்யலாம், வீட்டில் கூட செய்யலாம். ஒரு குத்து விளக்கு வச்சு அதுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணி லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லை லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையாக பண்ணி அதுக்கு அம்மனுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி வச்சு சாமி கும்பிடலாம். இது பண்ணினால் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், இது நல்ல பலன் கிடைச்சிருக்குங்களும் தெரியும், நான் பார்த்துருக்கேன். வீட்லேயே பண்ணிடலாம். கோயிலில் போனால் ரொம்ப நல்லது பண்ணலாம், வீட்லேயும் கூட கோயில் போக முடியலாம், வீட்லேயே பண்ணலாம். வச்சு பண்ணால் நல்ல அனுகிரகங்கள், அம்பாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விளக்கு பூஜை அப்படின்னா அதோட தத்துவம் என்ன, அதோட எதுக்காக, அதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். குத்து விளக்கில் 3 தேவிகளும் இருக்காங்க, அதான் ஒரு ஐதீகம். பெருந்தேவிகளும் மும்மூர்த்திகளும் இருக்காங்க. குத்து விளக்கு பூஜை பண்ணுறதுனால, திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால இந்த 3 தேவியரையும் மும்மூர்த்திகளையும் நாம் பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகம். எப்படின்னா, குத்து விளக்கின் கீழ் பாகம் தாமரை போன்ற வடிவத்தில் இருக்கிற சரஸ்வதி அங்கமாகவும், நடுவில் அந்த தண்டு வந்துட்டு லக்ஷ்மியின் அங்கமாகவும், மேலே அந்த சுடர் வந்துட்டு பார்வதியின் அடையாளமும் பார்க்கப்படுது. மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களோட அதில் ஒரு வாசமும் அதில் இருக்குது.
எப்படின்னு கேட்டால் கீழே ரெண்டு வந்துட்டு பிரம்மா, கீழே அந்த தாமரை போன்ற வடிவமாக இருக்குல்ல அது வந்துட்டு பிரம்மா இருக்கிற மாதிரியும், ரெண்டு பகுதி விஷ்ணுவின் அடையாளமாகவும், ஜோதி சுரூபமாக இருக்கிறது வந்துட்டு சிவனின் அடையாளமாகவும், சிவன் ஜோதி சுரூபம் அவருடைய அடையாளமாகவும் பார்க்கப்படுது. இவங்களை வச்சு தான் நம்ம நினச்சி மனஸ்பூர்த்தியாக ஆகவானம் பண்ணி பூஜை பண்ணுறோம். எப்போவுமே விளக்கு பூஜை பண்ணும்போது தீபத்தில் லக்ஷ்மியும் பிரிந்துகளை ஆவாகனம் பண்ணணும். முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணால் எந்த பூஜையும் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. சங்கல்பம் பண்ணிக்கணும். முதல்ல அந்த நட்சத்திரம், திதி, வாரம் இதெல்லாம் சொல்லி வருஷ நாமம் எல்லாமே சொல்லணும். தட்சிணாயனம், உத்தராயணம் அதெல்லாம் சொல்லி எல்லாமே சங்கல்பம் பண்ணி தான் பண்ணணும். பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு ஒரு 1008 லலிதா சகஸ்ரம் அர்ச்சனை, இல்லைன்னா மகாலட்சுமி போற்றி அர்ச்சனை 108 அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாவளி கமிச்சு வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. இது வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்தை வர வெள்ளிக்கிழமை பண்ணால் நிச்சயமாக குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். வீட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கா, அது தடங்கள் இல்லாமல் வேலை நடக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும், லாபகரமாக நடக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், சுபிட்சம் உண்டாகும். பொதுவாக இதெல்லாம் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். அதனால் ஆடி மாதத்தில் அம்மன் உற்சாகமாக, அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிற இந்த ஆடி மாதத்தில் நாம் அம்மனின் பூஜை செஞ்சு அம்மனின் அருள் பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்ப சேமமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகாமல் இருந்தாங்களோ சரி, இல்லை வீட்டில் பூஜை செய்யாமல் இருந்தாலும் சரி, இனி ஒரு 2 வாரம் இருக்குது. 2 வாரத்துலேயும் அம்மன் அருள் பெற வேண்டி பூஜை செஞ்சு எல்லா நற்பலனும் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.